இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதிகர். இன்று மார்ச் மாதம் 22ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். தவக்காலம் மன மாற்றத்தின் காலம்னு சொல்லுவாங்க. ஆண்டவருடைய இரக்கத்தின் காலம்னு சொல்லுவாங்க. கடவுள் தம்முடைய அருள் இரக்கத்தை குறைவின்றி நிறைவாக பொழிகின்ற காலம் இந்த தவக்காலம். ஏனென்றால் இறைமகன் இயேசு நம்முடைய பாவங்களுக்காக, பாவமே அறியாத அவரை தந்தையானவர் நம்முடைய பாவங்களுக்காக பாவம் உருவாக்கினார். தவக்காலத்தில் நம்முடைய பாவங்கள் எல்லாம் அற்று போய் தன்னுடைய பிள்ளைகளெல்லாம் தூய்மையான பிள்ளைகளாக வாழணும்னு சொல்கிறது அவனுடைய விருப்பம். எனவேதான் இந்த தவக்காலத்தை மன மாற்றத்தின் காலம் சொல்லுவாங்க. நான் மனம் மாற ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுவாராம், உங்ககிட்ட இருக்கிற பாவத்தை எல்லாம் என்கிட்ட கொடுத்துடு, அதுக்கு பதிலாக அவருக்கு ஆசீர்வாதமாக தரேன்ட்டு ஆண்டவர் சொல்லுவார். உங்களுக்கு பாவத்தை எல்லாம் என்கிட்ட கொடுத்துடு, அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன், நான் என்னுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் உனக்கு கொடுக்குறேன்னு ஆண்டவர் சொல்லுவார். அவ்வாறாக ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்குற ஒன்று, உன் பாவத்தாலும் என்கிட்ட கொடுத்துடு, என் பிள்ளைங்க பாவமாக இருக்க வேண்டாம், அந்த பாவ மூட்டை இருக்குது என்கிட்ட கொடுத்துரு என்று ஆண்டவர் கேட்கிறார். இன்றைக்கு இதுதான் இன்றைய தியானம். சகோதரர்களே, எபேசியர்ல இவ்வாறு வரும். 2ஆம் அதிகாரம் 4ஆம் திருவசனம், 4-5 கூட வச்சுக்கலாம், வாசிக்கிறேன் பாருங்களேன். கடவுள் மிகுந்த இரக்கமுடையவர், அவர் நம் மீது மிகுந்த அன்பு கொண்டிருக்கிறார். குற்றங்களின் காரணமாய் இறந்தவர்களாய் இருந்த நாம் அன்பின் மூலம் இணைத்து உயிர் பெறச் செய்தார். குற்றவாளியாய் இருந்த நம்மை தம்முடைய ஒப்புயர்வற்ற அன்பினால் தன் மகன் அந்த உலகத்துக்கு அனுப்பி நம்முடைய எல்லாரையும் பாவத்திலிருந்து கழுவி மீட்டுக் கொண்டார். எப்பேற்பட்ட அப்பா பாருங்க, தன் பிள்ளைகள் குற்றவாளிகளாக பாவத்தை சுமந்தவர்களாக இருக்கக்கூடாது. இது அப்பாவுடைய விருப்பம். நற்செய்தி இன்னைக்கு லூக்கா 15. விவிலிய அறிஞர்கள், இறையியலாளர்கள் சொல்கிற ஒரு வார்த்தை இது. இந்த 15ஆம் அதிகாரம், லூக்கா 15ஆம் அதிகாரம் நற்செய்தியின் நற்செய்தின்னு சொல்லுவார்கள். நற்செய்திக்கு உள்ள இருக்கிற நற்செய்தி நூல் இது. இதற்கு ஈடு இணையாக எந்த பதிவு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு கடவுளுடைய இரக்கத்தை, அவருடைய அன்பை, பரிவை நமக்கு வெள்ளிடை மலையாக சொல்லுகின்ற பகுதி. காணாமல் போன ஆடு, காணாமல் போன காசு, காணாமல் போன மகன். ஒரு ஆடு, 100 ஆடு ஒருத்தவங்க இருக்குது, அதில் ஒரு ஆடு காணாமல் போய் 99 பத்திரமா இருக்குது, 1 காணாமல் போயிடுச்சு. 99 காணாமல் போகலன்னு அவன் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டான். அந்த 1 காணாமல் போயிடுன்னு சொல்லிட்டு அவன் வருத்தப்படுவான். அந்த ஒன்றுக்காக தேடி அலைந்து அதை கண்டுபிடிச்சி தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு அவன் அடைகிற மகிழ்ச்சி இருக்குது, அதுக்கு அளவே இல்லை என்று பைபிள் சொல்லுகிறது. ஒரு பாவி மனம் திரும்பும் பொருட்டு விண்ணகத்தில் உண்டாகிற மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. பேசப்படைய வார்த்தை என்ன சொல்றாங்களே, இன்னைக்கு இந்த தவக்கால வசனமே தான், மனம் மாற செய்து நம்புங்கள். சொல்களே, அடுத்தது காணாமல் போன காசு. ஒரு பெண்ணுடைய நிச்சயதார்த்தம் நடவதில் என்கேஜ்மெண்ட் சொல்லுவோம் பாருங்க. அப்போ ஒரு காசு மாலையை மணமகன், அது கட்டிக்கு போறவன் தான், கட்டிக்கு போற பெண்ணுக்கு அந்த பையன் சாத்துவாராம் அந்த காசு மாலை. அது திருமணம் வரை அந்த பொண்ணு பத்திரமா வச்சிருக்கணும். இப்போ ஒரு மோதிரம் போல அந்த மாதிரி வச்சுக்கணும், அந்த மாதிரி பத்திரமா வச்சிருக்கணும்.
திருமணம் நடக்க அந்த நாளில் பார்ப்பாங்களா, அது பத்திரமா வச்சிருக்காரு. அப்போ தான் அவருடைய மணமகளுடைய ஒரு பொறுப்பு எல்லாம் தெரியும். அதில் ஒரு காசு காணாமல் போயிடுச்சு. அப்போ வாழ்க்கையே கேள்விக்குரிய அந்த பொண்ணுக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. இது உண்மை. இது வந்து அவருடைய வாழ்க்கை பாரம்பரியம். அது இது காணாமல் போயிடுச்சு. அந்த பொண்ணுக்கு எவ்வளோ, அப்போ அந்த ஒரு காசில் தான் அவருடைய வாழ்க்கையே இருக்குது. தேடி அலைகிறா. கண்டுபிடிச்ச உடனே மகிழ்ச்சி அவனுக்கு. ஆடு ஓட்டுறாங்க இல்லையா, அப்போலாம் கூலிக்கு ஆடு மேய்ப்பாங்க. அந்த 100 ஆடையும் போயிட்டு மேய்ச்சல் அந்த ஆட்டுக்கிடையில கட்டணும். அப்போ தான் அவனுக்கு கூலி. இல்லைன்னா ஒரு ஆடு காணா போச்சு, அந்த முதலாளி கொண்டுடுவோம். அப்போது அந்த ஒரு ஆடு தான் அந்த ஆடு மேய்க்கிற மேய்ப்பனுக்கு உயிர். இல்லைன்னா அவன் செத்தான் அவன். அடுத்து பாருங்க. அப்போ அது எப்படி சொல்றது, இன்னைக்கு நட்சதி பகுதி. காணாமல் போன மகன் உமை. 2 பிள்ளை. ஒரு பிள்ளை சின்னவன் என்ன பண்ணுறான், மூட்டை கட்டி கிளம்பிடுறான். சொத்தை கொண்டா, நான் போகிறேன், கிளம்பிடுறான். அதாவது யூத ஒரு வழக்கப்படி ஒரு நல்லா இருக்கிற ஒரு மனிதர், நல்லா இருக்கிற ஒரு நபர் ரோட்டில் ஓடக்கூடாது. அது ஒரு ஒரு இழிவான செயல். இப்போ சொல்லலாம், நம்ம திமுன்னு ரோட்டில் ஓட வச்சுக்கலாம், எங்கடா நான் பறக்க ஓடுறேன் அப்படின்வாங்க. ஓடக்கூடாது. ஒரு இழிவான செயல். அது ஒரு மூச்சாருக்கு நடந்து போய் வச்சுக்கோங்க, என்னடா மேல் மூச்சுக்கு மூச்சுவாங்க, என்ன பிரச்சனையா அப்படின்னு கேட்பாங்க. இப்பயும் நம்ம கேட்கணும் இல்லையா? ஸோ ஒரு நல்ல ஒரு நிலையில் இருக்கிறவன் ஓடக்கூடாது, ரோட்டில் ஓடக்கூடாது. ஆனால் இந்த அப்பா என்ன பண்ணுறாரு பாருங்க, தம் புள்ள வந்துட்டான்னு ஓடுறாரு, எது நோக்கி ஓடுறாரு. என் புள்ள வந்துட்டாங்க, எனக்கு என்ன அவமானம் இப்போ என் புள்ள வந்துட்டாங்க, என் புள்ள வந்துட்டான், மனம் மாறி வந்துட்டான். ஆண்டவர் நான் மனம் மாறணும் காத்துட்டு இருக்கார். இந்த மீக்கா வாசத்தை பார்ப்போம். நம்ம கடவுள் இந்த மீக்கா அந்த வாழ்ந்த இந்த காலத்தில் இஸ்ராயல் மக்கள், அதாவது ஓசையா ஆமோஸ் வாழ்கின்ற காலத்தில் மீக்கா வாழ்கிறார். தென்னாட்டு மக்களான யூதா மக்கள் அவ்வளவு பாவத்தில் உழண்டு கிடந்தார்கள். அவ்வளவு பாவத்தை, கடவுளுக்கு எதிரான செயல்களில் அவங்க அப்படி கிடந்தாங்க. அவ்வளவு பாவ செயல்கள். அவங்களுக்கு மனம் மாற அழைப்பு கொடுக்கிறார் மீக்கா. மனம் மாறுங்க, இல்லைன்னா கடவுள் உங்களை தண்டித்து விடுவார், மனசு மாறுங்க என்று அந்த மனம் மாற்ற அறிவிப்பை கொடுக்கிறார் மீக்கா. பாருங்க பாப்போம், கடவுளுக்கான சொல்ற ஜபத்தை பாருங்க பாப்போம். கடவுளே, உமக்கு நிகரானவர் யார்? அவர் தம் சினத்தில் என்றும் நிறுத்திருக்க மாட்டார், தன்னுடைய கோபத்தை என்னைக்குமே வச்சிருக்க மாட்டாராம் ஆண்டவர். ஏனெனில் அவர் பேரன்பு கூறுவதில் விருப்பமுடையவர். அவர் நம்மீது இரக்கம் காட்டுவார், நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார், நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ் கடலில் எரிந்து விடுவார். அவருடைய வார்த்தை பாரு. நீ உள்ளார அவர் பாத்திர உட்காரு, நம்முடைய பாவத்தை குற்றம் குறைகளை கடல்ல போய் போட்டு அவர் மூடி போட்டுவார். ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சுன்னு அவர் பாத்திர உட்கார்ந்தா போதும். ராமலிங்க அடிகளை சொல்ல வல்லார் இப்படி சொல்லுவார் அவருடைய நூலில், குற்றம் புரிதல் எமக்கியல்பே, குணமாக கொள்ளுதல் உமக்கியல்பேன்னு சொல்லுவார். குற்றம் புரிதல் எனக்கு இயல்பு, மனுஷன் நாங்களாம் பாவம் செய்வோம். குற்றம் புரிதல் எமக்கியல்பே, குணமாக கொள்ளுதல், அதை குணமாக்கி எங்களை பாவத்திலிருந்து எங்களை காப்பாற்றி உங்க பிள்ளையா ஏற்றுக்கிறது குணமாக கொள்ளுதல் உமக்கியல் பேர் பையா ராமலிங்கடிகள் சொல்லுவார். வல்லார் பெருமகனார். கடவுளுடைய குணம் அது. தாமஸ் அக்வினாஸ் சொல்லுவார், கடவுளுடைய தீர்ப்பு தெரியுமா? இரக்கம், மன்னிப்பு. ஆண்டவர் யாரும் தண்டிக்க மாட்டார். கலாத்திர வாசிக்கிற பாருங்க பார்ப்போம். ஆண்டவர் ஏன் காலம் தாழ்த்துறாரு தெரியுமா? நம்ம எல்லாரும் மனம் மாறணும். ஆண்டோடைய பார்வையில் பெருசாக நாக்குன்னு ஒன்றும் ஓடி இல்லை. ஆண்டோடைய பார்வையில் 1000 ஆண்டுகள் ஒரு நாள் போல, ஒரு நாள் 1000 ஆண்டுகள் போல ஆண்டோடைய பார்வையில். ஏன்னா கடவுள் காலம் தாழ்த்துறாருன்னா ஏன் அவருடைய வருகைக்கு ஏன் காலம் தாழ்த்துகிறார்?
என் பிள்ளைங்க மனசும் மாறணும், என் பிள்ளைங்க தீமையிலிருந்து திரும்பி வரணும். அவனுடைய நோக்கம் இது. எசப்பாடைய வார்த்தை, நான் தந்தையே, நீர் என்கிட்ட ஒப்படைத்த ஒருவரை கூட மிஸ் ஆகக்கூடாது, எல்லாரும் மனம் மாற்றி நான் அனுப்பணும், அவங்க கூட கூப்பிட்டு வருவான். எசப்பாடைய வார்த்தை இது. அப்புறம் மனம் மாற ஆண்டவர் இயேசு காத்துக்கிட்டு இருக்கான். லூக்கால பாருங்க பார்ப்போம். அவன் போகிறான், அவனுடைய மனமாற்றத்தை கவனிக்கணும். போகிறான், காசு போகிறான், காலியாகி போயிடுச்சு, சோத்துக்கு வழி இல்லை, வேலைக்கு போகிறான், பன்றிக்கு வைக்கிற உணவை அவன் சாப்பிட்றான். ஒரு காலம் வருது, அது கூட அவனுக்கு கொடுக்க ஆள் இல்லை. அப்போது மனசை அவன் சொல்கிறான் பாருங்க, இப்போவே எங்கள் அப்பாட்டு நான் போவேன், எங்கள் அப்பாட்டு இருக்கிற வேலைக்காரங்க வயதார சாப்பிடுவாங்க ஐயா, ஆனால் நான் அவருடைய புள்ள, நான் இன்னைக்கு சாப்பாடுக்கெல்லாம் இன்னைக்கு நீங்கள் சாகிற கஷ்டப்படுறேன், இப்போவே எங்கள் அப்பாட்ட போவேன். அப்பா, விண்ணுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செஞ்சேன், உங்களுடைய புள்ள வேணா என்னை வச்சுக்க வேண்டாம், ஒரு வேலைக்காரனை வச்சுக்க என்று நான் கேட்பேன். அந்த அந்த மனமாற்றம் ஆண்டவர் பார்வையில் மிக மதிப்புக்குரியது, மிக மதிப்புக்குரியது. திருப்பாளி வளரும் இருக்கும், ஆண்டவரே, எம்முடைய குற்றங்கள் நீர் ஒரு பொருட்படுத்துகிற உமக்கு முன் யார் நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பு. ஆண்டவர் மன்னிப்பின் கடவுள். அகுஸ்தீனா சொல்லுவார், இவ்வாறு சொல்லுவார், கடவுள் மன்னிக்க முடியாதபடி யாரும் பாவம் செய்ய முடியாது. கடவுள் எல்லா குற்றங்களையும் மன்னிக்கக்கூடியவர். திருப்பாடல் பாருங்கம்மா, இன்னைக்கு 103, ஆண்டவர் அருளும் இரக்கமும் கொண்டவர். சோசர்களே, இந்த தவக்காலத்தை கடவுளை அழைக்கிறார். நாம தான் என்ன பண்றோம்? மனசை பிடிச்சி இறுக்கி வச்சு அப்படி வச்சுட்ருக்கோம். மனம் மாற முயற்சி. மனம் மாறினால் ஆண்டோட இரக்கம் அண்மையில் இருக்கிறது, அண்மையில் இருக்கிறது. இந்த பையன் பாருங்க, இந்த இளைய மகன் ஒன்று, எங்கள் பெஞ்சமின் ஃபார் சொல்லுவார், இந்த இந்த பகுதிக்கு தலைப்பு திருத்தணும்னு சொல்லுவார். காணாமல் போன மகன் வச்சிருக்கக்கூடாது, தேடி அலையும் தந்தைன்னு வச்சிருக்கணும்னு சொல்லி. உண்மைதானே அது? அப்பா தேடி ஓடுறாரு பாருங்க. என் பிள்ளை எப்போ வரும் காத்துக்கிட்டே இருக்காரு. ஃபுல்லாக அங்கே வரான், ஓடி போய் கட்டி அணைத்து முத்தமிட்டு, என் பிள்ளை வந்திருக்கான், என் பிள்ளைக்கு செருப்பு போடு, என் பிள்ளைக்கு மோதிரம் போடு, என் பிள்ளைக்கு புது துணி போடு, விருந்து கொண்டாடுவோம் என்று ஆண்டோடைய மகிழ்ச்சிக்கு, அங்கே அப்பாவுடைய மகிழ்ச்சிக்கு அளவு கிடையாது. ஏனென்றால் ஒரு பிள்ளை மனம் மாறி அப்பா கிட்ட வரும்பொழுது ஆண்டவர் அவ்வளோ மகிழ்ச்சி அடைவார். இந்த மகிழ்ச்சி நம்ம ஆண்டவர் கொடுக்க தயாராக இருக்கிறோம்மா? சிந்திச்சு பார்ப்போம். சகோதரர்களே, இன்னொன்று ஒரு செய்தி நம்ம மிக ஆழமாக தெரிஞ்சுக்கணும். நம்ம மூத்த மகன் அப்பா கூட தான் இருக்கிறான். இளைய மகன் மனசு மாறி அப்பா கிட்ட போய் சேர்ந்துட்டான். இவன் சண்டைக்கு போகிறான். மூத்த மகன், இதோ உன் மகன், இப்படி என் தம்பின்னு சொல்ல, உன் மகன் ஒரு ஒரு குற்றம், ஒரு தப்புன்னு வச்சிங்களேன். இந்த வார்த்தை பைபிள் நிறைய விட்டு உண்டு. நம்ம ஆதி பெற்றோர் ஆதாம் சொல்லுவார் இல்லையா, நீங்கள் கொடுத்தீங்களே இந்த பொண்ணு, இவன் தான் எனக்கு பழத்தை கொடுத்தா. நான் சாப்பிட்டேன்னு சொல்ல மாட்டாரு, நீங்கள் எனக்கு கொடுத்தீங்களே ஒரு பொண்ணு, இதோ ஏவாள், இவன் தான் எனக்கு பழத்தை கொடுத்தா. ஐயோ கடவுளே, என்ன மொத்தம் இப்படி வரும்? யாரும் ஆண்டு இந்த மக்கள், மோச சொல்லுவார், இந்த மக்களை நானா கருத்தாங்க. கடவுளே, நீங்கள் இங்கே ஒப்படைச்சிங்க இந்த மக்கள், இதை பாரு மோச சொல்லுவார். இப்போ பாம் செய்யும்பொழுது இந்த வார்த்தை அதிகமாக வருகிறது. மூத்த பையன் சொல்கிறான் பாருங்க, மூத்த பையன் பாவம் செய்கிறான், அப்பா கூட தான் இருக்கிறான், ஆனால் அவனுடைய மனம் எப்படி அப்பா விட்டு பிரியுது பாருங்க. இந்த உண்மகன் வந்ததுக்கு என்ன பண்ணுறேன், நீ விருந்து அடித்து கொண்டாடுற, ஆனால் உன் கூட ஒரு நாள் உட்காந்துருக்கிறேன் நான், எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட எனக்கு கொடுத்து கிடையாதுன்னு சொல்லுவேன். அப்பா சொல்லுவார் பாருங்க, பாப்பா அந்த வார்த்தை நல்லா கவனிக்கணும். இப்பா நீ எப்பவுமே என் கூட இருக்கிற, என்னைக்கும் என் கூட நீ இருக்கிற இல்லையா? ஆனால் உன் தம்பி அப்படி நீ மொத்தமான சொல்ல உன் மகன்னு சொல்லி பிரித்து வைக்கிறான். அப்பா சேர்த்து வைக்கிற பாருங்க, உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்திருக்கிறான்னு சொல்லுவார். விவிலியத்தை பொறுத்த வரையிலே, ஆண்டவரை பொறுத்த வரையிலே இந்த உடல் இறப்பே கிடையாது. அந்த சிறுமி இறந்து போயிருப்பா இல்லையா, ஏசப்பா போவார்,
அப்போ இயேசு சொல்ற வார்த்தை பாருங்க, அப்போ சிறுமி உறங்குகிறாள்னு சொல்லுவார். இந்த இறப்பு வந்து ஆண்டவரை பொறுத்தவரை உறக்கம் அது. புரியுதுங்களா? இதில் லாசர் நிகழ்ச்சியில் பாருங்க, அப்போ என் நண்பன் லாசர் உறங்குறான்னு ஏசப்பா சொல்லுவார். அப்போ அந்த உடல் இறப்பு கிடையாது, உறக்கம் அது. எது உண்மையான இறப்பு என்றால், பாவம் செய்து ஆண்டவருடைய உறவை முறிச்சிருப்பாரு பார்த்தீங்களா, அதான் அப்பதான் செத்து போயிட்டார். பாருங்க, அந்த அப்பா சொல்ற பாருங்க, உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்திருக்கிறார் என்று சொல்லி மூத்த மகனை கூட அழைக்கிறாரு. நல்லா கவனிக்கணும், மூத்த மகன் இன்னும் விருந்துக்கு உள்ள போல வெளிதான் நிற்கிறான். ஏன்? அவருடைய எண்ணம், அவனுடைய எண்ணம் பொறாமைன்னு சொல்லலாமா, எப்படி பொருள் அர்த்தம் அது அப்படித்தான். தம்பி வந்துட்டானே என்ற ஒரு ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை. தப்பா போனவன் திருந்தி வந்துட்டான், நல்லவன் பாவம் செய்து கெட்ட இடத்துல வெளியே நிற்கிறான். அது விண்ணக மகிழ்ச்சிக்கு போல அவன். சர்களே, நாம சில அப்படி இருக்கிறோம். நாம சிந்திச்சு பார்ப்போம். அனைத்தையும் விட்டு அனைத்து பாவங்களையும் விட்டு இயேசுப்பா திருவடியை நம்பி அவள் பார்த்து அமர முயற்சிப்போம். இந்த வாசம் தான் அழைக்குது. என்றால் கடவுள் அன்பும் இரக்கமும் கொண்டவர். ஆண்டவர் அன்பும் இரக்கமும் கொண்டவர். ஏன்னா இந்த தவக்காலத்தில் மன்னிப்பு பெறலைன்னா நம்ம எப்பவுமே நம்ம பெற முடியும். ஏனென்றால் இது ஆண்டவருடைய இரக்கத்தினுடைய காலம். முடிச்சோன்னா இல்லையா, கடவுளுடைய இரக்கத்தை மிகுதியாக பொழிகின்ற காலம். சகோதரர்களே, இந்த நாளிலே நாம் அவருடைய திருவடியை நாடுவோம், அவருடைய திருக்கரத்தின் ஆசிரியை பெற முயற்சிப்போம். இந்த இளைய மகனைப் போல தன் பாவங்கள் அனைத்தையும் ஒழித்து, மீக்கா சொல்வதை போல நம்முடைய பாவத்தை கடலை தூக்கி மூடிடுவார். அதை அவரை கொடுத்துருவோம். அவருடைய திருக்கரத்தை ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். எனவே நாம் தவக்காலத்திலே மன மாற்றத்தை ஆண்டவரிடத்தில் இறைஞ்சுவோம். கடவுள் நம்முடைய திருக்கரத்தை நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். நன்றி.